கீழா நெல்லி அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ இந்த கீழா நெல்லியை பயன்படுத்தி நம்ம எப்படி காமாலையை சரி செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து கீழா நெல்லியை கற்பமாக கீழா நெல்லி கற்பமாக பயன்படுத்தலாம். ஒரு சிலர் வந்து கீழா நெல்லி நல்லா அரைச்சி கற்கம் அப்படின்னு சொல்லுவோம், உருண்டை. ஸோ அந்த இலைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு உருண்டை மாதிரி மோரில் கலந்து காலையில் தினம்தோறும் வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி குடிக்கும்பொழுதும் அந்த லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. கீழா நெல்லி கற்பம் அப்படின்னு சொல்கிறது நமக்கே தெரியும். கற்பம் மருந்துகள் அப்படின்னாலே உயர்ந்த மருந்துகள். நார்மலாக ஒரு மூலிகையை ஒரு மருந்தை நம்ம பயன்படுத்துறதை விட கற்ப மருந்துகளாக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஆற்றல் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உடலில் வந்து அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து கற்ப மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்களும் நமக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்ம உணவு முறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கட்டாயம் நமக்கு லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும்.